வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று குருவினது ஒரு கவியை நாம் சிந்திக்கலாம். உலக சமாதானம் புத்தகத்தில் பாடல் எண் 10 உண்மை நிகழ்ச்சிகள் என்ற தலைப்பிலே குரு தந்திருக்கக்கூடிய கவியை நாம் சிந்திப்போம். பிறக்கின்றோம், வளர்கின்றோம், வாழ்கின்றோம். பிறக்கின்றோம், வளர்கின்றோம், வாழ்கின்றோம். பேருலகில் இன்பம் துன்பம் அனுபவித்து. பேருலகில் இன்பம் துன்பம் அனுபவித்து இறக்கின்றோம். இதுவேதான் என்றும் என்றும் இறக்கின்றோம். இதுவேதான் என்றும் என்றும் எல்லா ஜீவன்களுக்கும் பொது. இவ்வுண்மை மறுக்காத விழிப்புடனே ஒழுக்கத்தோடு மதி உடலை பயன்படுத்தி உலக வாழ்வை சிறப்பாக அனுபவித்து இயற்கை அதற்கு ஒப்ப சிந்தனையில் அமைதி பெற முயற்சி செய்வோம். வாழ்க வளமுடன். ஒவ்வொரு ஜீவனும் இந்த உலகத்தில் பிறக்கிறது, வளர்கிறது, வாழ்கிறது. இந்த பேருலகில் இன்ப துன்பத்தை அனுபவிக்கிறது. அவ்வாறு இருக்கக்கூடிய இந்த மனிதன் இதற்காகத்தான் நாம் இந்த உலகத்திற்கு வந்தோமா என்று சிந்திக்க வேண்டும். எல்லா ஜீவன்களுக்கும் இறப்பதும் வாழ்வதும் பிறப்பதும் பொதுவானதாக இருக்கிறது. ஆக எல்லா ஜீவனும் இந்த உலகத்திற்கு வந்து இந்த உலக இன்பத்தை துய்த்து இன்ப துன்பத்தில் உழன்று இறந்து போகிறது. ஆக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மதி என்று சொல்லக்கூடிய அறிவை பயன்படுத்தி பண்படுத்தி பண்பாடாக்கி இந்த உடலையும் பண்படுத்தி நல்ல முறையில் அவற்றை அறிவார்த்தமாக அனைவருக்கும் பயனுள்ளதாக சிறப்பாக இந்த உலகத்தை நாம் அனுபவிக்க வந்திருக்கிறோம் என்பதை புரிந்து இயற்கைக்கு முரணாகாமல், இயற்கையோடு இயற்கையாக இருந்தால் இன்பமாகத்தான் இருக்கிறது. இயற்கைக்கு முரணானது அத்தனையும் நமக்கு துன்பமாகிறது என்பதை அறிவார்த்தமாக விளங்கி கொண்டு சிந்தனையில் இந்த சிந்தனையை உயர்த்தி கொண்டு எப்போதும் இயற்கையாக இருக்கக்கூடிய அந்த இயற்கைக்கு முரணாகாமல் இறையோடு இறையாக இணைந்த வாழ்வாக, இன்பத்தை பெரும் வாழ்வாக நாம் நம்மை மாற்றிக்கொள்வதோடு அனைவருக்கும் அனைத்தையும் கொடுத்து அன்பும் கருணையுமாக மாறி அந்த இறை நோக்கி பயணித்து உலக இன்பங்களை துய்த்து வந்த வேலையை முடித்து இறைவதம் அடைவதுதான் சிறப்பு என்பதாக உண்மை நிகழ்ச்சிகள் பிறக்கின்றோம், வாழ்கின்றோம்,
இறைக்கின்றோம். ஆக குரு அவர்கள் கூறும், தின்று திரிந்து உறங்கவோ பிறந்தோம் என்று சிந்திக்க வேண்டும். இந்த உலகத்திற்கு சாப்பிடுவது, உறங்குவது, வேலைகளை பார்ப்பது, இதற்கு மட்டும்தான் நாம் வந்திருக்கிறோமா என்று சிந்தித்தால் இல்லை. கொடுக்கப்பட்ட அறிவை பண்படுத்தி பயன்படுத்தி அனைவருக்கும் இன்பம், நமக்கும் இன்பம் என்பதாக இறையோடு இறையாக இணைந்த செயலாக நாம் மாறினால், அனைவருக்கும் அது இன்பமாக மலர்ந்தால், தனக்கும் பிறருக்கும் அது நன்மையை அளிக்குமாறு நம்முடைய சிந்தனையை உயர்த்தி சிறப்பாக அனைவரும் அனைத்தையும் அனுபவிப்பதாக நம்மை மாற்றிக்கொண்டு இந்த உலகத்தில் அமைதியை ஏற்படுத்தி உலக அமைதியும் வருவதாக நம்மை மாற்றிக்கொள்வதுதான் நாம் உண்மையாக இந்த உலகத்துக்கு வந்த நிகழ்ச்சியாக அது அமையும் என்பதாக கொடுக்கப்பட்ட இக்கவியை நாம் இன்று சிந்திக்கலாம். இதுகாரும் செவிமடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும், கவிதந்த குருவுக்கும், விளக்கத்தை தந்த இறைநிலைக்கும் நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.